சந்தோஷப்பட்டாளா? என்ன செய்தா? நாம குளமும் நாட்டியம் ஆடக்கூடிய கோலம். ஆமையா, நமக்கு போய் போய் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்க, பொம்பளை பிள்ளை இருந்தாலும் நம்மள மாதிரி நாட்டியம் ஆடும் அப்படின்னு சொல்லி அம்மையப்பன் முன்னாலே ஆமோ அழுது புலம்பி ஆறா துயரத்தை சொல்லக்கூடிய போது சரி அம்மையப்பன் அருள் திருவிழாட்டியத்தினாலை ஆமோ அண்ணா மறுபடியும் குடிவாரந்தா மறுபடியும் குடிவாரந்தா நாட்டி ஒரு கற்பம் கர்ப்போமான 10 மாதம் நீங்கள் சென்று 10 மாதம் நீங்கள் சென்று பாலகிய பெற்றெடுத்தார். பொம்பளை பிள்ளை பிறந்துட்டார சரி அப்படின்னு சொல்லி என்ன தாக்கிழவி ஆமா ஊட்டி மெல்ல Yeah.
காசி குலம் அல்லவா? அதனால காசி குலத்திலே உண்டு அவதரித்த காரணத்தினாலையும் லட்சுமி விடாச்சத்தில் பிறந்ததுனால மகளுக்கு லட்சுமி தாசி என்று பெயர் கொடுத்தான். லட்சுமி தாசி என்று பெயர் கொடுத்த போது சரி பிள்ளைக்கு ஒரு பேர் கொடுக்கணுங்க. என்ன பேர் கொடுக்கலாம்? என்ன ஆம்பளை பிள்ளைக்கு என்ன பேர் கொடுக்க? லட்சுமி தாசி நாட்டியம் ஆடும் போது மகன் நட்டுவாங்கம் சொல்ல வரக்கூடிய காரணத்தினால இந்த பிள்ளைக்கு திரு நட்டுவன் என்று பெயர் கொடுத்தார். கொடுத்த போது அண்ணா சொல்ல மகாத்தாகியவாசலத்துடன் பறந்து வர ஊட்டி எங்கே வளர்த்துவார உடம்பு எல்லாம் நெய்யூருக ராத்தி எங்கே வளர்த்துவார தேகமெல்லாம் நெய்யூருக பூமியில விட்டமான தலையாதில விட்டமான மகளாகிய லட்சுமி தாசியானவளையும் என்ன இந்த திரு நட்டுமனையும் வளர்த்து வரக்கூடிய காலத்தில் அம்மா இருக்கிறாளே. யாரு 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 இருக்கா? குனிவுல இருக்காளா? ஆத்தா சாலை எசக்கி அள்ளி எரியா பொறு ஆத்தா வேலை காமிக்கணும். ஆத்தா சாலைய சஞ்சி தாயாகிய நீலி என்ன நினைத்தா தெரியுமா? அண்ணமாறு தாக்குழவி
யாரு ஆறுகண்ணு தாக்கிழவி வெற்றமலாகிய லட்சுமி தாசி என்ன ஒத்து நிறைஞ்சா புஷ்பவதி பெண்ணாக இருக்கும் போது சரி பலகால என்ன ஆதியாம்பரவாநல்லூர் அம்மையப்பன் ஆலயத்துல சரி அவளையும் ஆட்டியம் ஆடி இருக்கிறோம். ஆமா ஆடி ஆடி நம்ம காய்ச்சி உடஞ்சு போச்சு காலும் சோர்ந்து போச்சு. ஏன் வயசாயிட்டுலாப்பா வயசாயிட்டு. ஆமா அதனால சரி நம்ம பிள்ளையாகிய யாரு இந்த லட்சுமி தாசிய அரங்கேற்றம் அரங்கேற்றம் பண்ணணும். ஆமா நம்ம பிள்ளைய அரங்கேற்றம் பண்ணணும் அரங்கேற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆமா கோவில் பட்டர் பூசாரி முன்னாலே வருகிறான். ஆறுகண்ண தாக்கிழவி என்ன ஐயா சாமி வணக்கம் வாங்க ஐயா. பலகாலம் நாட்டியாடி இருக்கேன். எனக்கு வயசாயிட்டு கை காலம் சோர்ந்தும் போச்சு. சரி என் பொண்ணு அரங்கேற்றம் பண்ணி விடுங்க. ஓஹோ பிள்ளைய அரங்கேற்றம் பண்ண போறியோ? ஆமா என் பிள்ளை அரங்கேற்றம் பண்ணுங்க ஐயா. சரி அடியே அடியே என்ன இன்னைக்கு வேண்டாம் முடி வேற இன்னைக்கு மாசி மாதம் மகா சிவராத்திரி. சிவராத்திரி அன்னைக்கு அரங்கேற்றம் பண்ண போறியா? மாசி மாதம் மகா சிவராத்திரியே சரி 10 நாள் சத்தாரம். இந்த 10 நாள் சத்தாரத்துல சரி 10வது நாள் வந்து மகளுடைய நாட்டியத்தை அரங்கேற்றம் செய்யலாம். அரங்கேற்றம் 10வது நாள் சென்று அரங்கேற்றம் பண்ணி அப்படின்னு சொல்லார் கோயில் வேதியர் பார்ப்பான். ஆமா எல்லாம் கோயில் வேதியர் பார்ப்பான். கொன்னை கொள்ளை காதார கேட்டா மாசி மாதம் கடைசி செவ்வாய்க்கிழமை. ஆமையா மாசி மாசம் கடைசி செவ்வாய்க்கிழமை. ஆமா என்ன கடைசி செவ்வாய்க்கிழமையில அம்மா மாறுகண்ணு தாக்கிழவி பெற்ற மகளாகிய லட்சுமி தாசி நாட்டியாளவன் வந்து எப்பேர் விட்ட அலங்காரம் செய்வாளையானா எப்படி எப்படி செய்தா அம்மா செய்வி மல்லேசிக்கு எடுத்தா சிமிழ் போல கொண்டே போடா. யாரு யாரு யார் யாரு லட்சுமி தாசி. ஆமா அவ செய்வி மல்ல சிக்கு எடுத்தா சிமிழ் போல கொண்டே போடா. அவ அள்ளி குரல் முடிந்தாள் கொண்ட ஓடுவாளா. அழகாக கோவி குரல் முடித்தா. என்ன நீ என்ன செய்வாள் அறியுமா? வாடார் மல்லி வடர் மல்லி சூடார் மல்லி சுடர் மல்லி மல்லிகை வச்சு இருவாச்சி முல்லை செல்வகம் பார்க்காரம் என்று சொல்லக்கூடிய மலர் மாலைகள் எல்லாம் அணிந்தார். செப்பை திறந்தா தன் இடத்திலே இருக்கக்கூடிய நகை அலங்காரங்களை செய்ய வேண்டும் என்று மாறுகள் தாஜி வெட்ட மகளாகிய லட்சுமி தாசி நீ எப்பேர் வெட்ட நகை அலங்காரங்களை செய்வாளையான அண்ணா பாடேகன் தண்டை கோலுசாய் பாடேகன் தண்டை கோலுசாய் மாத்த கண்டு ஒட்டி காலம்மா பார்க்க 10,000 கண் வேணுமா வேணுமா பார்க்க 10,000 கண் வேணுமா வேணுமா யானம்மா யானம்மா மூக்கு தீபமல கல்லா 3000 வருமா. மூக்கு தீபமல கல்லா 3000 வருமா. ஏன் ஒன்றும் பெண்ணும் பார்த்தினாலே நடக்கிறான் கொண்டு முகத்தை கொண்டு முகத்தை பார்த்த வருமானம் மகன்
பார்த்தவர் மனம் பரமசப்பட பதித்தரத்தின மதிப்பு வாங்கிட பட்டு சருக பளபளக்கிற சிவகையா சிறுகரையில் தங்க சருகையா அப்படியா இருக்கும் போது அப்படியா இருக்கும் போது என்ன நடக்குமா சித்திர சபையதில சித்திர சபையதில ஆடுவதற்கு வாழ சித்திர சபையதில ஆடுவதற்கு வாழ காசியவள் லட்சுமி காசியவள் ஆடுகிற வேளையிலே வானத்துக்கும் பூமிக்குமா வானத்துக்கும் பூமிக்குமா அழகும் லட்சுமி காசி என்ன லட்சுமி காசி வந்து வானத்துக்கும் பூமிக்கும் ஆடுகிற போது என்ன நடக்கு தெரியுமா அண்ணா கோயிலுக்கு போது யாரு பார்த்தா யாரு பார்த்தா யாரு பார்த்தா ஐயா என்ன ஏ கோயிலுக்கு பூஜை பண்ணும் பூஜாரி பார்த்தா சரி கோயிலுக்கு பூஜை பண்ணும் பூஜை பண்ணும் கோயிலோட பாப்பானோ ஆடிய கண்டாரே கண்டாரே ஆடிய கண்ட உடனே சரி யாரா இருக்கும் தெரியல அழகோ அழகி அதிரூப சுந்தரியா இருக்கிறாள் சுந்தரியா என்ன ஆமா மாதவன் பெற்றவளா தெரியலையா சரி எந்த ஊரு ராசா மகளோ தெரியலையா எந்த ஊர் மந்திரி மகளோ யாரு எந்த ஊர் துறை மகளோ ஆமா என்று என்னை தான் கோயில் பட்டர் பூசாரி ஆமா ஐயா என்று கட்டறிந்தாலோ அழுந்தாலோ அவளோட வாழோ அழுந்தாலோ ஐயா என்று கட்டறிந்தாலும் இவளோட வாழணும் அந்த கட்டறிந்தாலும் அவளோட வாழணும் ஆமா ஒரு நாள் ஒரு பொழுது ஆனாலும் சரி கொடுத்தா இருக்கணும் ஆமா அப்படின்னு சொல்ல பார்த்தார் கோயில் வட்டர் பூசாரி சரி அம்மா லட்சுமி தாசியை யாருட்டு பார்த்தா பாத்தியடா ஆமா என்ன வட்டர் பூசாரி பார்க்கும் போது சரி அம்மா லட்சுமி தாசி பார்த்தா அம்மா லட்சுமி தாசி சரி யாருட்டு பார்த்தா ஆமா ஐயரை பார்த்த உடனே சரி என்ன செஞ்சா தெரியுமா என்ன செய்தா அம்மா கண்ணு விட்டு கண்ணாச்சி விட்டு காட்டி ஆடுதாள கட்ட சுழிக்காள சண்டாளி கண்ணை காட்டுதா ஆமா ஐயரை பார்த்தே கையை காட்டுதா பாத்தீங்களா முதல்ல சுழிக்க எதுக்கு
யாரு கண்டா ஐயருக்கு சரி சைய கொடுக்கா ஐயா சரிதான் சிக்னல் கொடுக்கா ஐயா கண்ணு வச்சு விட்டு வாழா விட்டு வாழா கை காட்டி ஆடுவாளா உலகத்தை சொல்லிப்பாளா விடுவாளா உள்ளுக்குள் அழைப்பாளா அழைப்பாளா அழைக்கு வேளையில வேளையில ஐயர் பார்த்தாரு என்ன அம்மா ஒன்னவனாலையும் உலகத்துல நான் பார்த்ததே கிடையாது ஒன்ன போல அழகிய நாட்டிலே பார்த்தது இல்ல யார போல ஒண்ணு போல ஏய் ஏய் என்ன போல இல்லப்பா அண்ணா இருக்காரா ஆட்டா எசக்கி அவளை போல அழகி நாட்டிலே பார்த்தது இல்ல ஆமா ஆமா என் சாலை எசக்கி அப்பேற்பட்ட அழகோட இருக்கிறான் அப்படி இந்த கூனி ஊருவா நல்லகரத்துல இருக்காளே அம்மா சாலை எசக்கி அப்பேற்பட்ட அழகோட அந்த காலத்துல இருந்திருக்கான் அப்படி அப்படி அழகோட இருந்திருக்கா என் சாலை எசக்கி இருக்க அழகா பார்த்து அம்மா ஐயர் வியாதியம் பாப்பா என்ன செய்யணும் என்ன செய்யான் தெரியுமோ அந்த மதியலே அந்த ஆடுகிற ஆட்டத்துல என்ன ஐயரை பார்த்தா ஐயரும் இவளை பார்த்தான் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் சொல்லியப்பா என்னதுப்பா அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் ஆமா பாடியா இருவேயும் சந்தித்த போது என்ன நடக்குமையானா அண்ணா கண்ணும் கண்ணும் கலக்குதையா கண்ணும் கண்ணும் கலக்குதையா காதல் வந்து சேருதையா ரெண்டு பேரும் ஆமா காதல் வயப்பட்டார்கள் அப்போ இந்த அம்மா லட்சுமி தாசி பார்த்தா சாமி இவ்வளவு காலமா அம்மா ரெண்டு பேரும் ஐயா ஆத்தாங்கற குலத்தாங்கற அரசம் படிக்கு வரேன் இவ்வளவு பார்த்து பேசிக்கிட்டு இருக்கோம்ல என் வீட்டுக்கு வாங்கல வீட்டுக்கா வீட்டுக்கு வாங்கய்யா வீட்டுக்கு வந்து என்னமா செய்ய என் வீட்டுக்கு வாங்கய்யா சரி அப்படின்னு சொன்னா லட்சுமி தாசி சரி லட்சுமி தாசி சொன்ன போது சரி அம்மா என்ன உன் வீட்டுக்கு வரணும்னு சொல்லுவீங்க அம்மா அதாவது என் வீட்டுக்கு வரணும் என் வீட்டு விலாசத்தை சொல்லணும் என்ன விலாசம் சொல்லு பாப்போம் எத்தனை கோயிலுக்கு எச்சிக்கும் கோயிலுக்கு வந்திருக்கியாங்க கூட சொல்லுடா பாப்போம் என் வீடு வடக்கிழக்கு வாச ஆளுக்கும் பானைக்கு நடுவுல சரி பூவுக்கு நாருக்கு இடையில சரி அதான கேட்டேன்
அதான் சொல்லுவான்டா, ஆ உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாவாது. ஆகா இல்ல உயர பறந்தாலும் ஆ ஊர்க்குருவி பருந்தாவாது. அது எப்படி ஆகும்? அதாவது சரி ஐயா, ஆ ஏ ஐயர் சுவாமி வண்ணவா, என்ன என் வீட்டு விலாசம் என்ன தெரியுமா? என்ன என் வீட்டு விலாசத்தை தெரியணுமே. ஆனா சரி இங்க எப்ப வரணும் தெரியுமோ? எப்படி வரணும்? இந்த அரசன் கத்து இன்னொரு அரசன் பிறக்கணும். ஆமா 10 பேரை வெட்டணும். சரி 16 பேரை திருட்டணும். ஆ 3 பேரை முந்தானையில மடிச்சு வைக்கணும். சரி ஒருவனை கைபிடிக்கணும். ஆமா உருவமில்லா குதிரையில ஏறணும். ஆ ஏய்யா, ஆ உருவமில்லா குதிரையில ஏறணும் போறாது, மரத்தோட மரம் சேரணும். மரத்தோட மரம் சேர்ந்தாலும் வராது. என்ன நீ என்ன தெரியுமா? காயாத காய், சரி. தெரியாத திரி, ஆமா. நீ ஒட்டாத தேன், ஆமா முப்பால் சொல்லி என் அழைப்பீர்களே. ஆனா சரி உங்க முன்னால வந்து நிற்பேன். இல்லைன்னா வரமாட்டேன். அதுக்கு அர்த்தம் குடத்துக்காரன் காலி சொல்லுமா? நான் சொல்லுறேன். ஏ, இந்த அரசன் சேர்த்து இன்னொரு அரசன் பிறக்கணும் அப்படின்னா சூரியன் மறைஞ்சு நிலா பிறக்கணுமாப்பா. ஓஹோ, பகல்ல வராத ராத்திரி ராத்திரியான அர்த்தம். அதானே கேட்டேன். ஏடா, அதான் கரகண்டா இல்ல. ராத்திரி போய் அவனுக்கு பழக்கம் இருக்குன்னா, ஆமா அதான் கரகண்டா. நிலா சந்திரன் வரட்டும், அதான் இந்த அரசன் மறு அரசன் பிறக்கணும். அப்ப நீதான் ஜாம கோழி பிடிச்சுக்கிட்டு அலையுத. ஆமா, அதான கேட்ட முருங்க மரத்துல எதுவும் வாரி இருக்கான்னு பாருங்க. அந்த கதையை போட்டு சொல்லுது, அதுக்கு அர்த்தம் சொல்லுதேன். அதாவது இந்த அரசன் சேர்த்து இன்னொரு அரசன் பிறக்கணும்னு சொன்னா, சரி காலையில வராத சாயங்காலம் வாடா ராத்திரி மூஞ்சி அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு அர்த்தம். சரி, அது மட்டும் இல்ல, வேற என்ன? 10 பேரை வெட்டணும், 16 பேரை திருட்டணும். அப்படின்னா என்ன? என்ன அர்த்தம்? 10 நகம் முன்கு வரல நகத்தை 10 வெட்டி 16 பேர்த்துனா 3 வருஷம் பண்ணு பூரா தீட்டு. எதுக்குடா? எதுக்கு எதுக்கு? எதுக்கு? ஏன் என் வீட்டுக்கு நீ வார? உன்னை ஏன் நகத்தை வெட்ட சொல்லுதேன், பல்லு தேக்க சொல்லுதேன்? அட பாவி, நீ வந்து என்ன ஆதிசயத்தை கட்டி அணைக்கும் போது 10 பேர் நகமை என் முதுகுல பதிஞ்சிடக்கூடாது. அதுக்கு தான் 10 பேர் நகத்தையும் வெட்டிட்டு வேற சொல்லியிருக்கேன். அப்படின்னு சொல்ல பாட்டாளினமா கிழவி வெற்றவளாகிய லட்சுமி தாசி. ஆமா, நீ என்ன செய்வாள் தெரியுமா? என்ன செய்கிறாள்? அந்த மாறு தாக்கி கிழவி லட்சுமியா என்ன செய்வாள்? அவளுடைய கருக்களிலே சத்தத்திலே தாமரை குளமதியிலே தங்கி என்னை சேர்த்து தேக்கமாடி மாற்றுடுத்தி தேக்கமாடி மாற்றுடுத்தி திருவண்ணீர் சாப்பிடுங்க. அரமனைக்கு வருவாள், அரமனைக்கு வரவும் மூண்டி வருக்களில வேலையில ஆலை கருக்களில மூன்று கருக்கள் முன்னிருட்டு நேரம், நாலு கருக்கள் மை திறந்த வேலை. ஆமா, இந்த நேரம் ஐயரு வியாதியர் பாப்பான் பார்த்தேன். சரி தாசி வீட்டுக்கு போகணுங்க. ஆமா, ஏ தாசி வீட்டுக்கு போகணும்னு சொன்னா ஆ, வெறுங்கையும் ஈதரங்கையுமா போக முடியுமா? முடியாதுப்பா. அதாவது காசு இல்லாதவன் கள்ள பஞ்சாதி வீட்டுக்கு போகலாம் ஐயா. ஆஹா, போக முடியாது. பணம் இருந்தா தான் மதிப்பா.
காது இல்லாதவனு கடைசியில என்ன ஜாலி? காது இல்லாதவனுக்கு கடத்துல சுவாலி என்ன? ஜாலி என்ன? அதனால என்ன பார்த்தா வேதியும் பாப்பா சரி என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்கிறார்? கோவிலுடைய சொத்துக்களை எடுத்தான். சரி என்னத்தை எடுத்தா? சொத்துக்களை கோயில் சொத்து. சண்டாள பாவி முதல்ல உண்டியல உடைச்சான். ஆமா உண்டியதானே உடைக்கான இருப்போம். அம்மையப்பன் கோயில்ல இருக்கக்கூடிய உண்டியல உடைச்சா சரி எதுக்கும் காசு பணத்தை இல்லாம அள்ளி பொட்டனமா கட்டுனா பொட்டனம் ஓ 10 பைசா 5 பைசா அந்த காலம். ஆமா 10 பைசா 5 பைசாவும் அந்த காலத்துல அப்படிதான் பாடுவாங்க. ஆமா அதனால என்ன சரி பொட்டனமா கட்டினா பாத்தியலா? ஆமா என் சண்டாள வேதியம் பாப்பா ஆமா அண்ணன் கசபோட்ட வியாட்டியிலோ கசபோட்ட வியாட்டியில கட்டுதார பொட்டனம்மா பொட்டனம்மா கசபோட்ட வேட்டியில கட்டுதார பொட்டனம்மா யாரியம்மா பாலுவா யாரியம்மா கசபோட்ட வேட்டியிலே கட்டலாம். என் சண்டாள வியாதிய அப்படியே வீட்டை விட்டு வருகிறான். நம்ம யாரும் தெரியப்படாது. காசி வீடு போவதற்கு யாரும் தெரியப்படாது. அப்படின்னு சொல்லி என் சண்டாள வியாதியும் பாப்பா அப்படியே கஞ்சி ஓட்ட வியாதிய முக்காடு மாட்டான். முக்காடு போட்டானா? ஆமா என்ன முக்காடு? ஏ நெடு முக்காடு போட்டான். ஆமா போட்டு வர மோகம் தெரியக்கூடாது. ஆமா ஓ நெடு முக்காடு போட்டான். சரி முக்காடு போட்டான் அதிகமாப்பா. எல்லாம் வருகிறா எங்க வருகிறா? எங்க வருகிறான்? அல்ல அதிகமா பாடு பாடு அம்மையப்பன் ஆலயத்தில் பூஜை பண்ணக்கூடிய பூஜாரி இந்த வியாதியம் பாப்பாடுவா